எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி எஜுகேஷன் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏ கி மாத்ரா, அதாவது ஏ. இதான் நம்ம சொல்கிற ஏ. ஹிந்தியில் ஏக்கு அப்புறம் ஏன்னு வராது, ஏக்கு அப்புறம் ஐந்தான் வரும். ஆனால் நம்ம தமிழில் பார்த்தோன்னா ஏ ஏ ரெண்டுமே வரும். ஸோ யூஸ்வலாக தமிழில் இந்த ஏக்கு அப்புறம் வர்றது அடுத்த ஏ வந்து இப்படி வரும். ஸோ இந்த ஏக்கு தான் நீங்கள் இப்படி கே அப்படின்னு போடுவீங்க. ஹிந்தியில் இது ரெண்டுத்துக்குமே இதே, அதாவது இதே இதில் வர சவுண்டு தான் நான் சொல்கிறேன், சரியா? கே இது வர சவுண்டு தான் இங்கே வரும். ஏ ஏ நம்ம ஹிந்தியில் தமிழில் சொல்லுவோம் ஏ ஏக்கு. இதுக்கு வந்து நீங்கள் இப்படி போடுவீங்க, இதுக்கு இப்படி போடுவீங்க. ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரே சவுண்டு தான் ஹிந்தியில் வரும். அதாவது இது ரெண்டுத்துக்குமே இணையானது தனித்தனியாக ஏன்னு கிடையாது, ஒரே சவுண்டு தான். இப்படி தான் அந்த மாத்திரா வரும். ஸோ இந்த தொலைக்காலுக்கோ இல்லை இந்த சவுண்டு தான், இது வந்து குயிலில் சொல்லுவோம் கேன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சவுண்ட் வரும்னு பார்த்தா கே, இதோட சவுண்டு தான் வரும், சரியா? ஸோ இந்த ஏயோட சவுண்டு தான் இங்கே வரும். ஸோ இதுக்கு ரெண்டு எழுத்து ஹிந்தியில் கிடையாது, ஒரே எழுத்து ஏ தான். ஸோ இதில் மாத்திரம் எப்படி போட போகிறோம், சவுண்ட்ஸ் எப்படி வருது லெட்டரோட பார்க்கலாம். கேலா, கேலானா வாழைப்பழம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எப்படி வருது பின்னாடி நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கே 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 சே சே ஜே ஜே. இதில் அழுத்தம் வரும். இதில் செகண்ட் ஒரு லெட்டர்ஸ்லாம் அழுத்தமத்தோடு வரும். டே 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 நே, தே 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 நே, பே ஃபே பே பே மே, ஏ ரே லே வே ஷே, ஷே சே ஹே, ஷே த்ரே ஞே. இப்போ இந்த சவுண்ட்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஒன்றும் இல்லை, எழுத்துக்கு மேலே இப்படி போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைட்டாக சொலிக்கணும். ஒரே ஒரு கொம்பு தான் வரும். இதுதான் ஏ கி மாத்ரா. ஹாப்பி லேர்னிங். அடுத்த வீடியோவில் அடுத்த மாத்ரா கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.